இந்த வீடியோட மார்கன் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். சீரியல் கில்லர் ஒருத்தர் சுற்றி திரியிறாரு. அவரை என்ன பண்ணுறாருன்னா பெண்கள்லாம் கடத்தி கொலை பண்ணுறாரு. அவங்க கழுத்தில் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுறாரு. அது போட்டோன்னே அவங்க பாடி கருப்பாக மாறிது. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காண்டி விஜய் சேதுபதி மும்பையிலேருந்து வராரு. இவரே வரன்னு இவரோட பொண்ணையே இது மாதிரி தான் கொலை பண்ணியிருக்காங்க. உடனே அதை என்கொயரி பண்ணுறதுக்கு இவர் வரும்போது ஒரு பையனை பிடிக்கிறாங்க. ஜிம் போயிட்டு, அதாவது ஜாகிங் போயிட்டு அந்த பையனை பிடிக்கிறாங்க. அவர் ஒரு சைக்கோ பார்த்து அது எப்படின்னா அவர் தண்ணிக்குள்ளேயே 1 மணி நேரம் இருப்பார். அவரோட ஆவி மட்டும் அங்கே இங்கே அங்கே அப்படியே ட்ராவல் ஆகிற சக்தி அவருக்கு இருக்குது. அது மூலமாக யார் குற்றவாளின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கூட சேர்ந்து அவர் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்கொயரி பண்ணி ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு ஆடாக கொலை பண்ணிட்டு வராங்க. ஒரு தடவை மாடலிங் ஏஜென்ட் கொலை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு லேடி டாக்டர் ஸ்கின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் கொலை பண்ணுறாங்க. அப்புறம் கடைசியாக குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் கொலை பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த ஸ்கின் டாக்டர்கிட்ட தன்னை ஒயிட்டாக மாற்றிக்கிட்ட அந்த பொண்ணு தான் கொலை பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களை ஊரே கருப்பு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடும். அதனால் லவ்வர் லவ் பண்ண மாட்டார், காதலிச்சா காதலிக்க மாட்டாங்க. இப்படி நடிக்க போனால் கருப்பாக இருக்குன்னு சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி சொல்லி நிறைய பிரச்சனை இருக்கனால யாரெல்லாம் இவங்களை ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாரையும் இவங்க கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இதோட இந்த படத்தோட கதை முடியுது.